ஆண்கள் மட்டும்தான் திதி கொடுக்கணுங்கிற ஒரு சமூக நியதி இருக்கு. ஆனா ராமாயணத்துல சீதையே திதி கொடுத்திருக்காங்க. அதுவும் தன்னுடைய மாமனார் தசரதருக்கு. தசரதருக்கு திதி கொடுக்க ராமன் இருக்கும்போது சீதை திதி கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது? இந்த கேள்வியோட பின்னணியில் அமைந்திருக்கும் சம்பவம் என்னன்னா, ராமபிரான், மனைவி சீதா, தம்பி லக்ஷ்மணன் மூவரும் வனவாசம் போயிருந்த காலம். அந்த சமயத்துல பீகார் பகுதியில் இருந்த ஒரு வனத்தின் வழியா நடந்து போயிட்டு இருக்காங்க. மரங்களும் மலைகளும் நிறைந்த செழிப்பான காடு அது. பக்கத்திலேயே கங்கையை போல பல்குனி ஆறும் ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த நாள் தசரத மன்னருடைய நினைவு நாள். அதிகாலை நேரமாகிட்டதால பல்குனி நதிக்கரையிலேயே தந்தைக்கு திதி கொடுத்துடலான்னு முடிவெடுத்தாங்க ராமர். தன்னோட தம்பியை அழைச்சு, லட்சுமணா, நீ பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போய் சிரார்த்தத்துக்கு தேவையான தானியங்கள், வளமான தற்பைகளை எடுத்து வருவாயாக அப்படின்னு சொல்றாரு. லக்ஷ்மணனும் அண்ணன் சொல்ல கேட்டு கிராமத்துக்கு போகிறான். சீத்தை காட்டில் இருக்கிற பழங்களை பறிச்சுட்டு வர்றா. ராமரோ ஆற்றுல நீராடிட்டு திதி செய்வதற்கு தேவையான இடத்தை சுத்தப்படுத்திட்டு இருக்காரு. சிரார்த்த நேரமும் நெருங்கிடுச்சு. கிராமத்துக்கு போன லக்ஷ்மணன் இன்னும் திரும்பி வரல. பித்ருக்கள் உணவுக்காக காத்திருப்பார்களே அப்படின்னு கவலையோட சீதாவை ஆற்றங்கரையில் அமர வச்சுட்டு தன்னோட தம்பியை தேடி தானும் கிராமத்துக்கு போறார் ராமர். நேரம் போய்கிட்டே இருக்கு. தனியா நின்றுட்டு இருந்த சீதா கிராமத்துக்கு போன 2 பேருமே திரும்பி வராததுனால சிரார்த்த பொருட்களை கொண்டு வந்தால்தானே சமைக்க முடியும் அப்படின்னு ரொம்பவுமே கலக்கத்தோட இருக்கிறா. தாம் பறிச்சுட்டு வந்த பழத்தை சுத்தப்படுத்துறா. பக்கத்தில் இருக்கிற தாளம் புதர்ல தாளம்பூவை பறிச்சு இலையில வைக்கிறா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அசுரகணம் வந்துடுமே, அதுக்குள்ள தன்னுடைய மாமனாருக்கு உணவை படைக்கலனா பட்டினியா இருப்பாரே அப்படின்னு கலங்குறா சீதா. வேறு வழி இல்லாம இலையில தாம் பறிச்சு வச்ச பழங்களை நெய்வேத்தியமா வச்சு தன்னுடைய மாமனாரை நினைச்சு மனதார பிரார்த்தனை செய்கிறா. அப்போ வானத்தில இருந்து ஒரு குரல் கேட்குது. சீத்தையே, நீ படைத்த உணவை நான் ஏற்றுக்கொண்டேன், நலமுடன் வாழ்க அப்படின்னு கேட்டது. சீத்தைக்கு ரொம்பவுமே சந்தோஷம் தாங்க முடியல. இருந்தாலும் தான் முறையா பூஜை செய்யலையே, அறுசுவை உணவும் படைக்கலையே, ராமனோ சிரார்த்தத்தில் பங்கெடுக்கலையே, அப்படி இருக்க இது எப்படி சாத்தியம் அப்படின்னு குழம்பி, நன்றி, நீங்கள் யார் என்பதை நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அப்படின்னு கேட்குறா. அவளுடைய ஆசையை நிறைவேற்ற தசரதரே நேரில் தோன்றி, சீத்தையே, நான் தான் உன் மாமனார் அப்படின்னு கூறி ஆசி வழங்கி மறைஞ்சு போயிடுறாரு. சீதா தேவிக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் தான் கண்ட இந்த அற்புத காட்சியை யாரும் நம்ப மாட்டாங்களே, ராமரும் லட்சுமணரும் கூட நம்புவாங்களா அப்படிங்கிறதே சந்தேகம்தான். இருந்தாலும் தான் பறிச்சுட்டு வந்த தாளம்பூவும் பல்குனி யாரும் அருகில் இருக்கிற பசுவும் சாட்சி சொல்லும் அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிறா. அந்த நேரம் அங்கு வந்த ராமர் காட்டிலிருந்து கிராமம் தொலைவில் இருப்பதால் தானியங்கள், கனி ஆகியவற்றை கொண்டு வர தாமதமாகிவிட்டது. சிரார்த்தம் செய்ய நேரம் குறைவாகத்தான் இருக்கிறது, உடனே உணவை தயார் செய்வாயாக அப்படின்னு சீதாவை நோக்கி ராமர் சொல்றாரு. அப்போ சீதா தயங்கியபடியே நடந்த எல்லாத்தையும் சொல்றா. சீதா கனவு கண்டிருப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு சீத்தை கூறியதை ராமரும் லட்சுமணரும் நம்ப மறுக்கிறாங்க. சாட்சிக்கு வேணும்னா பல்குனி நதியையும் பசுவையும் தாளம்பூவையும் கேட்டு பாருங்க அப்படிங்கிறா சீதா. ஆனால் ராமனுக்கு பயந்து பசுவும் பல்குனியும் தாளம்பூவும் சாட்சி சொல்லவே இல்லை. சீதா கூறியதை நம்பாம திதி கொடுக்க துவங்குறாரு ராமர். அப்போ வானத்தில் இருந்து பித்திருக்களுடைய குரல் கேட்குது. ராமா, நிறுத்து. சீதா பரிமாறிய பழங்களை நாங்கள் ஏற்கனவே ஏற்றுக்கிட்டோம், திருப்தியும் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு குரல் கேட்டது. ராமன் சீதா கூறியதை நம்பாம போனதுக்கு மிகவும் வருத்தப்பட்டாரு. சீதாவோ சாட்சி கூறாம அமைதியா இருந்த பல்குனி நதியை பார்த்து, பல்குனி நதியே, இனி நீ பூமிக்கு மேலே போகாம பூமிக்கு கீழே யார் கண்ணுக்கும் தெரியாம ஓடுவாயாக. தாளம்பூவே, இனி நீ ஈஸ்வரருடைய பூஜைக்கு பயன்படாமல் போவாயாக. பசுவே, நீ வாயை திறந்து உண்மையை சொல்லாததால உன்னுடைய முகத்துல வசிக்கிற லட்சுமி தேவி பின்புறம் செல்லட்டும் அப்படின்னு சாபம் கொடுக்குறாங்க. அதன்படியே எல்லாமே நடந்துருச்சு. அதனால நம்மளுடைய பித்ருக்களை அன்போடு அழைச்சாலே உங்களுக்காக ஓடி வருவாங்க. அவங்கள மறக்காம நினைவில் வச்சிருக்கிறதே அவங்களுக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய தொண்டு. நாம் சந்தோஷமாக, நிம்மதியாக, சௌபாக்கியத்தோடு இருக்க பித்ருக்களுடைய ஆசி நிச்சயம் தேவை. மறைந்த நம் முன்னோர்கள் எப்போதும் நம்மளுடைய நினைவாகவே இருப்பாங்க. அவங்கள நினச்சி எல்லா நலனும் கிடைக்கணும்னு நினைச்சாலே போதும், அவங்களுடைய ஆசி கண்டிப்பாக நம்மளை வந்து சேரும்.